ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். சோஷியல் மீடியா ஒருத்தரோட லைஃப்ல எவ்வளோ முக்கியமான ஒரு அங்கமா இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ப்ரெசன்ட் இது. நல்ல வழியிலையும் இருக்கு, அதே சமயத்தில் வந்து ஒருத்தரை என்ன முடிவு எடுக்கணும், என்ன முடிவு எடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ரிவ்யூ பேஸ்டில் ஒருத்தர் என்னென்ன முடிவுகளை எடுக்கலாம், எடுக்க வேணாம் அப்படின்றதுக்கு சோஷியல் மீடியா அண்ட் தென் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ன்றது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்துட்ருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான விஷயம் எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்ன மாதிரின்றதை விட எப்படி அப்ரோச் பண்ணலாம் இதை அப்படின்றதுக்கானது. இது வரக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு என்கிட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், கிளாஸஸ் வரவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு ப்ரெசன்ட். பை த சேம் டைம் சோஷியல் மீடியாவில் மூழ்கி சோஷியல் மீடியா தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கான பதிவு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதற்காக நான் வந்து ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் மிக முக்கியமாக வந்து சினிமா துறையை கொஞ்சம் சம்மந்தப்படுத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டை கொடுக்கறதுக்காக ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் வந்து கங்குவா வந்து சிறுத்தை சிவா அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் தென் சூர்யா. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுக்கான நெகட்டிவ் ரிவ்யூ, அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே வந்த அந்த நெகட்டிவ் ரிவ்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த நெகட்டிவ் ரிவ்யூ வந்து கொஞ்சம் நஞ்சம் ரிவ்யூ கிடையாது. படம் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லி விமர்சித்தவங்க யாருமே அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் கிடையாது. பை த சேம் டைம் அதை பார்த்துட்டு அந்த படத்தை வந்து நல்ல படம் இல்லைன்னு நினச்சி விட்டவங்களும் வந்து அவங்க எடுத்த முடிவு சரியான முடிவு கிடையாது. இட் இஸ் அன் ப்ராப்பர் மூவி, ஒண்டர்ஃபுல் கிடையாது. இட் இஸ் அ ப்ராப்பர் மூவி. அழகாக மேக் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட லைஃப்பில் பார்க்க வேண்டிய படம் இது. வந்து அந்த படத்துக்கான ரிவ்யூவாக பார்க்காதீங்க. நான் வந்து அந்த சோஷியல் மீடியா கூட இருக்கக்கூடிய கனெக்டிங் பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அவ்வளோ அழகாக ரொம்ப மெனக்கிட்டு பண்ணியிருந்திருப்பாங்க அந்த படத்தில். மிக முக்கியமாக வந்து மேக்கிங்ஸாக இருக்கட்டும், அந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸாக இருக்கட்டும், ஹாலிவுட்டில் ப்ரொடியூஸ் பண்ண படத்தை கிளாடியேட்டர், ட்ராயெல்லாம் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்தியாவில். அது மாதிரி அந்த படத்தை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆந்திராவில் இதான வந்து பாகுபலிக்கெலாம் வந்து எவ்வளோ பெரிய இதை கொடுத்துருந்துருக்கோம். அந்த கன்சிடரேஷன் இருந்ததுன்னா இந்த படம் வேற மாதிரி போயிருந்திருக்கும். ஸோ இதை கூட ஒருத்தர்னால யோசிக்க வைக்க முடியாத அளவுக்கு ஒரு நெகட்டிவான விஷயத்த இமேஜை கிரியேட் பண்ணணும்னா இந்த சோஷியல் மீடியா முடியும். அந்த சோஷியல் மீடியாவை ஃபாலோயர்ஸ் இதை செய்ய முடியுன்றதை நிரூபிச்சிருக்காங்க. அவங்க நிரூபிச்ச அளவுக்கு இது ஒர்த் லெஸ் மூவி கிடையாது. 100% ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் பார்க்க வேண்டிய மூவி தான். நானே இதை டிலேடாக சொல்கிறதுக்கான காரணம், எனக்கு அது தொழில் கிடையாது. எனக்கு இது வந்து என்னோட தொழில் வேறு. நான் அந்த தொழில் சார்ந்து நான் பார்க்கும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இந்த படத்தை ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். பை த சேம் டைம் இன்னும் சொல்லலாம், நிறைய காரணங்கள் சொல்லலாம், நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் சொல்லலாம். இருந்தாலும் இந்த மீடியாவை பேஸ் பண்ணி இப்படி ஒரு முடிவு எடுத்து நான் இதை தான் நம்புவேன், இதை தான் டிபெண்ட் பண்ணி இருப்பேன்னு இல்லாமல் தன்னிச்சையாக முடிவெடுத்து நீங்கள் ஒரு விஷயத்தை செய்து அந்த விஷயம் சரியா தவறா, இல்லாட்டி வந்து ஒருத்தர்கிட்ட கேள்வி ஞானத்து மூலியமா கேட்டு அவருடைய அனுபவத்தை கேட்டு வாங்கி செய்யறதுன்றது பெஸ்ட். இந்த சோஷியல் மீடியாவை வச்சே தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எடிசன் அது ஒரு நம்மளுடைய டைம் பாஸ்க்கான விஷயம். அதை வச்சு வாழ்க்கை தரத்தையே முடிவு பண்ணணும், வாழ்க்கைக்கான வாழக்கூடிய எல்லா விஷயங்களும் அதை வச்சுதான் முடிவு பண்ணணும்னு நினைக்காதீங்க. இதுக்கு எதிரான விஷயம் கிடையாது. சுயமா சிந்திக்கிறதுனுடைய இதே போயிடுச்சு. சுய சிந்தனை அப்படின்றது இல்லாம போயிடுச்சு அப்படின்றதுதான். தன்னைத்தானே ஒவ்வொருத்தரும் செல்ஃப் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணக்கூடிய ஒரு பரிசோதனையே இல்லாம போயிடுச்சு. எது தேவை எது தேவையில்லைன்ட்டு. இதனோட இம்பாக்ட் வந்து தான் சேர்த்தி வைக்கக்கூடிய முதலீடுலையும் இந்த பிரதிபலிக்குது. என்னன்னா, இன்னொருத்தரை நம்பிதான் அந்த முதலீடை நான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியது வந்து அவங்கள நெகட்டிவான ஒரு இதுல எடுத்துட்டு போகுது. செல்ஃப் லேர்னிங் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அவங்கவுங்களா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ரியலி அந்த சோஷியல் மீடியானால அந்த படத்துக்கு நடந்த நிகழ்வும் அதே சமயத்தில் ரியல் லைஃப்ல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க விஷயமும். ஸோ இதுக்காக தான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். தயவுசெய்து கொஞ்சம் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டியில் உங்களுடைய இதை மாற்றிக்க பாருங்க. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.